ராஜ்யம் வருக, உம் சித்தம் நிறைவேற. நீரில்லா உலகம் வெறுமாயாதே, அற்பமும் குப்பையும் ஆதே. நீரில்லா வாழ்க்கை சுமையானதே, வாரும் தேவா இந்த வேளை. பரத்திலுள்ள எங்கள் பிதாவே, உம் ராஜ்யம் வருக, உம் சித்தம் நிறைவேற. பரத்திலுள்ள எங்கள் பிதாவே, உம் ராஜ்யம் வருக, உம் சித்தம் நிறைவேற. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆமென் ஆமென். இன்றைக்கு ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு நன்மை செய்யும் தேவன் என்கிற தலைப்பிலே நாம் கடந்த செவ்வாய்க்கிழமை வாக்குத்தத்த ஆராதனையிலே சிந்தித்த வசனத்தை நான் தியானிக்க போகிறோம். சங்கீதம் 85 அதிகாரம் அதனுடைய 12வது வசனம். கர்த்தர் நன்மையானதை தருவார். எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லுங்க ஹல்லேலூயா. ஆமென். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் என் வாழ்க்கையில நன்மையானதை தருவார், நன்மையானதை செய்வார், நன்மையும் கிருபையும் என் வாழ்க்கையிலே தொடரும், நன்மை எனக்கு உண்டாகும். ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் இருக்கிற இந்த உலகம் தீமை நிறைந்த உலகம். இங்க எங்க திரும்பினாலும் நீங்க தீமையை பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆமென். இந்த உலகத்துல தீமை தானால வரும், ஆனா நன்மை தேவனால வரும். ஹல்லேலூயா. தீமை எப்படி வரும்? தன்னால வரும். நீங்க ஒரு பயிர் வச்சீங்கன்னா, ஒரு வாழை மரம் வச்சீங்கன்னா, டெய்லி தண்ணீர் ஊத்திக்கிட்டே இருப்பீங்க. என்ன நடக்கும்? வாழையும் வளரும். நீங்க எதிர்பார்க்காம என்ன செஞ்சிடும்? களையும் முளைக்கிறோம். களை என்பது தீமை. ஹல்லேலூயா. அதனால தேவன் என்ன பண்றாரு? தம்முடைய மக்களுக்கு நன்மை தரதான் விரும்புறாரு. அவர் யாருக்கும் என்ன செய்ய விரும்பல. அவர் தீமை செய்கிறவரும் அல்ல, தீமை அவரிடத்தில் சேருவதும். ஆனா நம்ம இந்த உலகத்தில் இருக்கிறதுனால தீமை கட்டவிழ்க்கப்பட்டிருக்கிறது. என்றைக்கு சாத்தான் அந்த உலகத்துல அவன் விழுந்தானோ அன்றிலிருந்து என்ன வருது? தீமைகள் நிறைய இருக்கு. அதனால தேவனுடைய பிள்ளைகள் ரொம்ப கவனமாய் வாழ வேண்டும். ஹல்லேலூயா. நீங்க விரும்பாத தீமை வரும், விரும்புகிற நன்மை, விரும்பாத தீமை. எல்லாரும் சொல்லுங்க. இது யார் சொன்னது? நான் சொன்னேன். யாரானு പറഞ്ഞത്? அப்போஸ்தலனாகிய Paul told, what he told, விரும்புகிற நன்மை, விரும்புகிற நன்மையை செய்ய முடியல. அதான் பிரச்சனை. பால் சொல்றாரு, விரும்புகிற நன்மையை செய்ய முடியல, விரும்பாத தீமையை செய்ய முடியுது. அதான் உலகம். நீங்க உலகத்துல இருக்கும் வர நீங்க விரும்புகிறத சில நேரம் செய்ய முடியாது. நான் விரும்புறேங்க, முடியாது. ஹல்லேலூயா. ஆனா நீங்க விரும்பாததை செய்ய நீங்கள் உந்தப்படுகிறீர்கள். நம்ம எல்லாருமே ஒரு குடிகாரனை கேளுங்க, காலையில கேட்கணும். நீங்க நைட்ல போய் கேட்க கூடாது. அது குடிகாரம் பேச்சு. காலையில சொல்லுவான், நான் நல்லா இருக்க விரும்புறேன். ஒரு குடிகாரர் ஒருத்தர் இருந்தாரு பக்கத்துல, அதுக்கு ஒரு பேர் உண்டு அந்த வீட்டுக்கு. அவரு திடீர்னு என்ன எப்பமாவது ரோட்ல பார்த்தாருன்னா வண்டியை மறிச்சிடுவார். மறிச்சிட்டு ஒண்ணுமே பேச மாட்டார். என்ன பண்ணுவார்? பொம்பளை மாதிரி அழுதுகிட்டே இருப்பார் நடு ரோட்ல.
பொம்பளை மாதிரி அழுதுகிட்டே இருப்பாரு, ஏங்கி ஏங்கி அழுவார். அப்ப நம்ம தெரிஞ்சுக்கணும், இவர் விரும்பி என்ன செய்யல, விரும்புற நன்மையை செய்யாம அவருக்கு 2 அழகான பொம்பளை பிள்ளைங்க, கிளி மாதிரி பொம்பளை பிள்ளைங்க. அவங்க மனநலமே பாதிக்கப்பட்டுச்சு. அந்த பிள்ளைங்க அவ்வளவு பியூட்டியா இருப்பாங்க, சின்ன பிள்ளையில அந்த பிள்ளைங்க அவ்வளவு அழகா இருப்பாங்க. ஆனா இவர் குடிச்சு குடிச்சு இதனால அது ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டு பாருங்க, தீமை எப்படியெல்லாம் வருது பாருங்க. இந்த உலகத்துல தீமைகள் நீங்க விரும்பாமலே வரும். கதவை தட்டும், எவ்ரிடே எனி டைம் அது கதவை தட்டிக்கிட்டே இருக்கும். நீங்க வேணாம் போ அப்படின்னு சொன்னாலும் அது கதவை தட்டிக்கிட்டே இருக்கும். அதுதான் உலகம். அதனாலதான் பவுல் சொல்றாரு, என்னால விரும்பினதை செய்ய முடியலங்க. விரும்புகிற நன்மையை செய்யாமல், அப்ப விரும்பாத தீமை எங்க இருந்து ப்ரொடியூஸ் ஆகுது? உலகத்தில் இருந்து. விரும்புகிற நன்மை பரலத்திலிருந்து. அல்லேலூயா. உலகத்திலிருந்து பாவமும் தீமையும் ப்ரொடியூஸ் ஆகிட்டே தான் இருக்குது. அணுக்கள் மாறி அது பெருகிக்கிட்டே தான் இருக்குது. நோவா காலத்துல நடந்தது போல. ஆமா, நோவா காலத்துல அவ்வளவு டெரிபிள் சின்ஸ் வாஸ் தேர். அப்புறம் சோதோம் கொமோராவுல இருந்த பாவம் இன்னைக்கு அதை விட என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? பெருகி கொண்டே இருக்கிறது. ஏன்னா அந்த உலகம் தீமையினாலே விதைக்கப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட தீமை நிறைஞ்ச உலகத்துல தான் தேவன் நம்மளை வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. நம்மளை நன்மை கொண்டு வருகிறவங்களா வச்சிருக்கிறாரு, நல்லவங்களா வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா சொல்லுங்க. அவன் யோசேப்பு தன் சகோதரர்களை பார்த்து விதமாய் சொல்லுகிறான். ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 20வது வசனம் இப்படி சொல்றான், நீங்கள் எல்லாரும் சேர்ந்து எனக்கு என்ன செய்ய நினைச்சீங்க? தீமை செய்ய நினைச்சீங்க. தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடி காக்கும்படிக்கு அதை நன்மையாய் முடிய பண்ணினார். அல்லேலூயா. நீங்கள் என்ன செய்ய நினைத்தீர்கள், ஆனால் தேவன் என்ன நினைத்தார்? யோசேப்பினுடைய வாழ்க்கையிலே உலகம் தீமை செய்ய நினைத்தது, தேவன் அவர்களுடைய வாழ்க்கையிலே நன்மை செய்ய நினைத்தார். அல்லேலூயா. யோசேப்பின் சகோதரர்கள் இந்த உலகத்தில் ஒப்பாய் இருக்கிறார்கள். யோசேப்பு கூட பிறந்தவங்க 11 பேரு, அதுல 10 பேரு ரொம்ப மோசமானவனுங்க. இவனுடைய கிரியைகளை எல்லாம் ஜோசப் வந்து அப்பாவாகிய ஜேக்கப் கிட்ட வந்து சொல்லிட்டே இருப்பான். அதனால யோசேப்பை என்ன செய்தார்கள்? பகைத்தார்கள், வெறுத்தார்கள், ஒதுக்கினார்கள். அதனாலதான் பவுல் எழுதுவாரு, உலகம் உங்களை பகைத்தால், நான் சொன்னது யார் சொன்னார்னு நான் சொல்லிட்டு அதுக்குதான் சொல்லணும். உலகம் உங்களை பகைத்தால் ஆச்சரியப்படாதீங்க. உலகம் உங்களை பகைத்தால் உங்களை பகைக்கிறதுக்கு முன்னே என்னை பகைக்கிறது. என் சகோதரரே, வெரி குட். இது என்ன வசனப்பா? அப்பனா யோவான் சொல்லியிருக்காரு, நான் வேற பவுல் நிட்டேன். அல்லேலூயா. உலகம் உங்களை பகைத்தால் ஆச்சரியப்படாது. அந்த இப்போ என்னால் படிக்க முடியல, இந்த ஸ்டிப் லைட்டை போட்டால் எனக்கு அங்கே ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. உலகம் உங்களை படைத்தால் பகைத்தால் என்ன செய்யாதீங்க. எல்லாம் என்ன ஒரு மாதிரி பேசுகிறாங்க, அப்படிதான் பேசுவாங்க, ஒரு மாதிரி பார்க்காங்க. நீங்க உலகத்தில் நீங்க நன்மை என்கிற வாழை மரம், ஆனா உங்களை சுற்றி இருக்கிற களை தீமை என்கிற களை. 2 வாழை மரத்தை வச்சு விட்டு தேவையில்லாம வச்சு விட்டுட்டேன் எதிர்த்தாப்புல. நீங்க வேணா எப்பாவது போய் அங்க கொஞ்சம் போய் பாருங்களேன். நம்ம சபையில வாலிபர்கள் நல்ல இன்ட்ரெஸ்டா இருந்தா அதெல்லாம் கிளீனா வைக்கலாம். வாலிபர்களுடைய பராக்கிரமம், அவர்களுடைய அலங்காரம், அவர்களுடைய பராக்கிரமம். சும்மா அந்த முடிய ஸ்டைல சீவிட்டு போறது இல்லை. பராக்கிரமம் என்னதுன்னா ஆக்டிவிட்டிஸ். நேற்று பாவம் எத்தனை பேர் வந்து விரிச்சாங்க, ஒரே தம்பின்னு நினைக்கிறேன். ரொம்ப கஷ்டம் இல்லை, அதுவும் திருவிருந்து ஆராதனைக்கு. எனக்கு அன்பானவர்களே, கலை நம்மை சுற்றிலும் தேவையில்லாத கலைகள் வந்துகிட்டே தான் இருக்கும்.
அதனால களை எடுக்கும் கண்ணம்மாக்கள் நிறைய பேர் இருந்துகிட்டு தான் இருப்பாங்க. களை எடுக்கும் கண்ணம்மா கர்த்தர நீ என்னம்மா, ரெட்டிப்பான நன்மை வரும் நிச்சயமா உனக்கு. அல்லேலூயா, ஆமென். களை எடுக்கிற கண்ணம்மாக்கள் இருந்துகிட்டே தான் இருக்கணும். களை எடுக்கிற கண்ணம்மாக்கள் அவர் அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க தான் களை எடுக்கிற கண்ணம்மா. அல்லேலூயா. உங்க பிள்ளைகள் நீங்கள் வாழ வைத்த வாழை மரம். ஆனா இந்த வாழையை சுற்றில என்ன இருக்கு? ஒரே. ஆனா சிலர் தண்ணியும் பாய்க்கிறாங்க, அந்த களையை கண்டுக்கவே மாட்டாங்க. அதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. சரி, களையை பிடுங்கி போடுவோமே. எனக்கு என்ன ப்ராப்ளம்னா, எது விழுந்தாலும் எனக்கு காலு தான் கை. யாரோ கண்ணாடியை கொண்டு இங்க சொறி வச்சிருக்காங்க. கண்ணாடி இங்க வச்சிருந்தேன், இங்க சொறி வச்சிருக்கிறாங்க. நான் காலை எப்படி வைக்கிறேன், கண்ணாடியில இருக்கு. அப்புறம் அதை எடுத்து பாட்டு புக்கை கொண்டு இங்க வச்சிருக்காங்க பாருங்க. அப்ப நான் யூஸ் பண்ற கெச்செல்லாம் தூக்கி இங்க எரிஞ்சிருக்காங்க. இங்கே நிறைய கெச்சுகளை நிறைய இருக்கு, பாட்டு புக்கெல்லாம். அப்புறம் கண்ணாடி காலில் தான் தூக்கி இப்படி வச்ச மேல குனிய முடியல பாருங்க. கத்த நல்லவர். ஹல்லேலூயா. நான் சொல்றேன், களையை எடுத்துக்கிட்டே தான் இருக்கணும். மானேஸ்வரில் இருந்து வந்திருக்கீங்களாமா? சத்தமா இல்லையா சொல்லுமா? ஆளே இல்லையா அந்த மாதிரி இருக்கு. அங்க பாத்தீங்கன்னா இப்ப களை எடுத்து நீட்டா போட்டிருக்காங்க. ஆமா, அது என்ன போட்டோ வேற எடுத்து எனக்கும் பாசமா அனுப்புனாங்க. நேத்து முந்தா நாள் நினைக்கிறேன். ஆனா வித்தின் 1 வீக் அங்க என்ன ஆயிரும்? அப்ப களை எடுக்கும் கண்ணம்மாக்கள் ரொம்ப இருந்துகிட்டே இருக்கணும். சண்டே கிளாஸ் டீச்சர்லாம் களை எடுக்கும் கண்ணம்மாவா இருக்கணும். யூத்துல இருக்கிறவங்க எல்லாம் களை எடுக்கும் கண்ணம்மாவா இருக்கணும். அப்ப யூத்து பொறுப்பாளர்கள் களை எடுக்கும் கண்ணப்பனா இருக்கணும். என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கணும்? களை எடுத்துக்கிட்டே இருக்கணும். நீங்க ஒரு வாரம் களை எடுத்து விட்டுட்டீங்கன்னா மறுபடியும் என்ன செய்யும்? ஆமா, அந்த களையை எடுத்துட்டு விதையை கொண்டு வரணும். சொல்லுங்க, களையை பிடிங்கிட்டு விதையை கொண்டு வரணும். அல்லேலூயா. ஆனா விதை முளைச்சாலும் களை வரும். களையை எடுத்துக்கிட்டே இருக்கணும். கிராமத்துல எல்லாம் ஒரு சிலருக்கு வேலையே என்ன வேலை தான்? களை எடுக்கிற வேலை தான். களை எடுக்கணும். அவங்களுக்கு வேலையே களை எடுக்கிற வேலை தான். களை எடுத்தாதான் பயிர் நல்லா வரும். அப்ப உலகம் களையை விதைக்கிறது. சொல்றான், நீங்க எல்லாம் சேர்ந்து எனக்கு என்ன விதைச்சிங்க? தீமையை விதைச்சிங்கப்பா. ஆனால் தேவனோ அந்த தீமையெல்லாம் நன்மையா மாத்திட்டாரு. நல்லா. ஹல்லேலூயா. கர்த்தருடைய விசுவாசியே, நீங்க இருக்கிற வீட்டை சுற்றிலும் சிலர் களைகளை உங்களுக்கு விதைக்கலாம். ஹல்லேலூயா. ஆனா நீயும் களையை விதைக்க கூடாது. அவங்க பேசுனாங்க, திரும்ப நான் பேசினேன். foolishness. இது கிறிஸ்தவம் கிடையாது. அவங்க அடிச்சாங்கன்னா அவனும் களையை விதைச்சா நானும் என்ன செய்யக்கூடாது? களையை விதைக்க கூடாது. அவன் களையை விதைச்சா நான் பயிரை விதைக்கணும். ஹல்லேலூயா. ஆமென். இன்றைக்கு கிதியோன் இன்டர்நேஷனல்ல இருந்து போன வாரம் நமக்கு வந்திருந்தாங்க. அப்போ எவ்வளவு நேரத்திற்கு பைபிள் கொடுக்கப்படுதுன்னாங்க. எவ்வளவு நேரத்துக்கு பைபிள் கொடுக்கப்படுதுன்னு சொன்னாங்க. நம்ம கவனிக்கல பார்த்தீங்களா? கவனிங்க. அதெல்லாம் அதுக்கு தான் யூடியூப் பண்ணி வச்சு மறுபடியும் அந்த செய்தியை கேட்கணும். 5 செகண்டுக்கு நூற்றுக்கணக்கான வேதாகமம் கொடுக்கப்பட்டுக்கிட்டு இருக்கிறது முழு உலகத்துல. அப்ப பயிர் என்ன செய்யப்பட்டுக்கிட்டே இருக்கிறது? விதை. ஆனாலும் களைகள் பெருகிட்டு தான் இருக்குது. இவனுக்கு களைய விதைச்சாங்க, தேவன் அவனுக்கு நன்மையை விதைச்சாரு. ஆனா அவன் திரும்ப களைய விதைக்கல. திரும்ப களைய விதைக்கிறதுக்கு என்ன கிடைச்சிச்சு? சான்ஸ் கிடைச்சிச்சு. இவனுக்கெல்லாம் பயந்துட்டானுங்க. அப்பா செத்த உடனே இவன் பழச வச்சு நம்மளை என்ன பண்ண ஆரம்பிப்பான்? தீமையை விதைக்க ஆரம்பிப்பான். அப்போ யோசேப்பு சொல்லிட்டான், அந்த மாதிரி எல்லாம் நான் செய்ய மாட்டேன். I am the man of God. நீ விதைச்சனா நானும் திரும்ப விதைக்கிறது. நீ களைய விதைச்சனா நானும் களைய விதைக்கிறதுக்கு என்கிட்ட என்ன இருக்க கூடாது? களை இருக்க கூடாது. களை இருந்தா தானே விதைப்பீங்க. தீமை இருந்தா தானே விதைப்பீங்க. உங்களை சபிக்கிறவர்களை
முடியுமா? சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள். ஒரு நாள் ஆண்டவருக்கு மத்தேயு 5:44 ரொம்ப தெளிவா பேசின 3 காரியங்கள். அது நிறைய போதகர்கள் கூட்டத்தில் பிரசங்கம் பண்ண. பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை பிளஸ் பண்ணுங்க. இதுதான் குட்னஸ், இதுதான் தேவனுடைய பிள்ளை. தீமைக்கு தீமையையும் உதாசனத்திற்கு சரி கட்டாதுங்க. நீங்க நம்ம தேவனுடைய பிள்ளையா இல்ல பிசாசின் பிள்ளையா? தீமைக்கு தீமை செய்வதற்கு, களைக்கு களையை விதைப்பதற்கு. யோசேப்பின் சகோதரர்கள் களையை விதைத்தார்கள், தீமையை விதைத்தார்கள். ஆனால் யோசேப்பு அவர்களுக்கு நன்மையை விதைத்தான். கரங்களை தட்டி நான் சொல்றேன், நன்மையை நம்ம விதைக்காம யாரு விதைப்பா? யாரெങ്കിലും செய்யாம பற்றுவோம்? யாராலும் முடியாது. நன்மையை விதைக்கிறதுக்கு நம்மளாலதான் முடியும். ஏன்னா நம்ம கிட்டதான் நன்மை இருக்கு. அல்லேலூயா. உலகத்துல சாபமும் தீமையும் இருக்கும்போது ஒரு தேவனுடைய பிள்ளைகிட்ட நன்மை இருக்கிறது, ஆசீர்வாதம் இருக்கிறது. அதனாலதான் உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள். இப்படி செய்தால் நீங்கள் பரமபிதாவின் இல்ல. திருப்பி திருப்பி நீங்க செஞ்சீங்கன்னா நீங்களும் டெவில் பிள்ளையால தான் இருப்பீங்க. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, யோசேப்பின் சகோதரர்கள் அவனுக்கு தீமை செய்தார்கள். ஆனால் தேவன் யோசேப்பு அவர்களுக்கு என்ன செய்தான்? நன்மை செய்தான். அதே போலதான் கவனிங்க, இந்த உலகம் டே பை டே உங்களுக்கு தீமையை கொடுத்துட்டு தான் இருக்கும். அதனாலதான் உலகத்திற்கு சிநேகிதனாக இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு எப்படி இருக்க முடியாது? பிரியமா இருக்க முடியவே முடியாது. அல்லேலூயா. உலகம் நம்மளை பகைச்சுதாங்க ஆகணும். என்னை யாரும் பகைக்க கூடாதுன்னா, நீங்க பிசாசின் பிள்ளையா இருந்தீங்கன்னா உங்களை யாருமே பகைக்க மாட்டாங்க. You will be child of God. நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளா இருந்தால் உலகம் உங்களை பகைத்தால் என்ன செய்யப்படாதீங்க? நாங்க நல்லதுதானாங்க நான் செஞ்சேன். சிலர் சொல்லுவாங்க, நான் யாருக்கு என்ன தீமை செஞ்ச ஆண்டவரே, எல்லாரும் என்ன இப்படிதான் சொல்றாங்க, அப்படிதான் சொல்லுவாங்க. நீங்க யாருக்கும் தீமை செஞ்சு எல்லாரும் சொன்ன அதுல என்ன இல்ல, அதுல ஒரு மேன்மையும் இல்ல. நீங்க நன்மை செய்து தீமையை அனுபவிக்க வேண்டும். தீமை செய்து பாடு அனுபவிப்பதை காட்டிலும் நன்மை செய்து பாடு அனுபவிப்பதே உத்தமம். நன்மை செய்து பாடு அனுபவிக்கிறவங்க எல்லாம் அல்லேலூயா சொல்ல சொன்னா எல்லாரும் அல்லேலூயா சொல்ல இல்ல அல்லேலூயா சொல்ல சொன்னா எல்லாரும் சொல்ல இருக்கீங்க. யாராவது இருக்கீங்களான்னு கேட்டேன். நன்மை செய்து தீமை அனுபவிக்கிறவங்க யாராவது இருக்கீங்களா? தீமை செய்து தீமை அனுபவிக்கிறவங்க ரொம்ப பேர் இருக்கலாம், என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே. அதனால தீமை நிறைந்த உலகத்திலே நம்ம நன்மையை பெற்று நன்மையை கொடுக்கிறவர்கள். கர்த்தர் உங்களுக்கு இந்த தீமை நிறைந்த உலகத்திலே நன்மையானதை தருவார். எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு நன்மையானதை தருவார். அல்லேலூயா. ஆமா, உலகம் தீமையை தான் கொடுத்துக்கிட்டே இருக்கும், ஆனால் என் தேவன் எனக்கு நன்மையை கொடுத்துக்கிட்டே இருப்பார். அல்லேலூயா. ஆமா, உலகம் டெய்லி தீமையை கொடுத்தா தேவன் டெய்லி நன்மையை கொடுப்பார். அப்ப அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, நீ தீமையை நன்மையினாலே வெல்லு. எல்லாரும் சொல்லுங்க, தீமையை நீ தீமைக்கு தீமை செய்யாமல் தீமையை நன்மையினால் வெல்லு. தீமை வந்துச்சா அங்க இருந்து நன்மை அனுப்பணும். அல்லேலூயா. அவங்களுக்கு தீமையை கொடுக்கிறாங்களா, நீங்க நன்மையை கொடுக்கணும். ஆனா எது வெற்றி பெறும்? நன்மைதான் முடிவில் வெற்றி பெறும். அல்லேலூயா. ஆமென். இயேசு இந்த பூமியில வாழ்ந்த போது அவருக்கு நன்மை செய்கிறவராய் சுற்றி நடந்தார். ஆனா எல்லாரும் அவருக்கு என்னதான் கொடுத்தாங்க? தீமையை தான் கொடுத்தாங்க. கல்லறிய பார்த்தாங்க, அடிச்சு உதைச்சாங்க, அப்புறம் சிலுவையில அரைஞ்சு கொண்டு போட்டாங்க. ஆனா இயேசு யாருக்கும் தீமை செய்யவில்லை. ஏன்னா அவர்கிட்ட தீமையே இல்லை. அல்லேலூயா. ஒரு தேவனுடைய பிள்ளைகிட்டையும் தீமையே இருக்க கூடாது. அல்லேலூயா.
நம்ம வர 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 சூடு சொல்ல மான வெக்க ரோசை எல்லாமே இல்லாதவங்களா மாறிட்டே இருக்கணும். அதுதான் மறுரூபம். சுரீர்னு வர்ற கோபமும் திடீர்னு வர்ற சாபமும் ஒரு தேவனுடைய பிள்ளைகிட்ட இருந்து என்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமா குறையணும். எனக்கு தெரியும் இதுக்கு ஆமேன்னு வராது, அல்லேலியாவோ கொஞ்சம் கொஞ்சம் வரணும். அந்த காலத்துல அடிக்கடி உபவாச கூடத்துல ஒரு பாட்டு பாடுவோம், மறுரூபமாக்கிடும் மகிமையின் மேகமே. நம்ம மறுரூபங்கிறது என்ன தெரியுமா? நம்ம கொஞ்சம் கொஞ்சமா பொறுமைசாலியா போயிருக்கோம். அவன் எப்படி மறுரூபம் தெரியுமா? கொஞ்சம் கொஞ்சமா கோபக்காரனாகி கடைசியில் எவனா குத்தி போய் ஜெயில போய் சாத்தான்கிட்ட போய் அப்படியே அழிஞ்சு போவான். ஆனா தேவனுடைய பிள்ளைகள் நன்மை பெறுகிறவர்கள், நன்மையை கொடுக்கிறவர்கள். அதையிலே சொல்லுங்க, கோபக்காரனுக்கு கோபக்காரனுக்கு என்ன ஆகாத, தோழன் ஆகாத. ஏன்னா அவனுக்கு வர்ற பிரச்சனை உனக்கு வரும். அவன் மாட்டிக்கிட்டானா நீயும் மாட்டிக்கிறவ. அதனால தேவனுடைய பிள்ளைகள் இந்த உலகத்துல நன்மை செய்கிறவர்களாய் வாழ வேண்டும். ஏன்னா நம்ம ஆண்டவர்கிட்ட இருந்து நன்மை பெற்றுக்கொண்டே இருக்கிறோம். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை கர்த்தர் நமக்கு நன்மை தர்றாரு. நாளைக்கு ஆனா அதே நேரத்துல தீமை இருக்கு. நாளைக்கு திங்கட்கிழமை தீமை, ஆனால் தேவன் தருகிறார் அதை விட நன்மை. அல்லேலூயா. ஆமா, செவ்வாய்க்கிழமை செய்வன வைக்கிறான். அல்லேலூயா. ஆனா தேவன் தருகிறார் அதை விட நன்மை. புதன்கிழமை நம்ம புத்தி மாற பண்றான், ஆனா தேவன் நமக்கு தருகிறார் அதை விட நன்மை. வியாழக்கிழமை நம்ம பாழாக்க பார்க்க, பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் நம்மை தப்புவிப்பார். அல்லேலூயா. வெள்ளிக்கிழமை நம்ம கள்ளியா நம்ம மேல எரிகிறாங்க. நீங்க போற இடத்துல, வார இடத்துல, நிக்க இடத்துல, உட்கார இடத்துல, ஓடுற இடத்துல, சாடுற இடத்துல, எல்லா இடத்துலயும். ஆனா அந்த எல்லா இடத்துலயும் நன்மை வந்து அதை மேற்கொள்ளும். ஏன்னா கர்த்தர் நன்மையை தருகிறார், நன்மையானதை தருகிறார், நன்மையானதை தருகிறார். சாத்தா 1000 தீமை விதைச்சாலும் தேவன் அதையெல்லாம் மேற்கொள்வதற்கு நன்மையை தர்றார். இப்ப பாருங்க, இந்த விண்டர் சீசன்ல இலையுதிர் காலம்னு சொல்லுவாங்க இல்லையா? இத்தனை வீடுகள்ல மரம் வச்சிருக்கிறீங்க, ஒரு அல்லையா சொல்லுங்க. ஆமா, நிறைய பேர் சொல்றீங்க. மரம் இருந்தாலே என்ன வரும்? விறகா? இலைகள், சருகுகள். ஒரு அம்மா இருந்தாங்க, பாஸ்டர் நீங்களாம் ஒரு நல்ல பாஸ்டரா அப்படின்னு இப்படி இப்ப நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. நல்ல ஒரு, ஆனா நம்ம சகோதரர்கள் விட மாட்டாங்க. அங்க போய் கிறிஸ்துமஸுக்கு கேக் கொடுத்துட்டு வந்துருவாங்க. நம்ம சகோதரர்களை எழுப்பி விட்டா எல்லாம் செய்வாங்க. எதிரிய நண்பனாக்கிட்டு வந்துருவாங்க, நண்பனையும். அல்லேலூயா. அங்கேயும் போய் கேக்க கொடுத்துட்டு வந்து, இது தொடர்ந்து கேக்க கொடுத்ததுனால இந்த அம்மாவுக்கு இப்ப என்ன, எங்களை பார்த்தாலே எரிச்சல் தனிஞ்சு போச்சு. அல்லது டெய்லி சண்டை, நித்த நெல்லுச்சோறுன மாதிரி நித்த வந்து கத்து. ஒரு நாள் ஜோ டென்ஷன் ஆயிட்டான். டென்ஷன் ஆகி நீங்க வேணா போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுங்க அப்படின்னு ஜோ ரொம்ப டென்ஷன் ஆயிட்டான். ஏன்னா ஒரு இலை அவங்க வீட்டில் விடக்கூடாதான். நான் சொன்ன இலைகளோடு வாழுங்கள். ஹல்லேலூயா. ஏன்னா மரம் இருந்தா என்னதான் வரும்? ஒரு நன்மை அனுபவிச்சா என்ன வரும்? அது ரோட்ல விழக்கூடாது, அது இங்க படியில விழ. இன்னொரு கூத்த கேளுங்க, இந்த நவாப்பழ மரம் நல்ல பழம் வந்து இவ்வளவு தண்டி இருக்கும், அவங்க மாடியிலே விழுந்துதான். விழுந்து பிறக்கத்துங்க வேண்டியதானே, நன்மை தானே விழுது. இல்ல சார், அதுக்கு எங்க மாடியை கரையாக்கிறது சார். அப்ப அது பிறக்கி திங்கிறது. ஒரு 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 காப்படி வர்க்கோதுங்கிற காப்படி நவாப்பழம் 100 ரூபாய் என்னமோ விற்குது. இது ஃப்ரீயா விழுது, பிடிக்க நன்மை வர பிடிக்க மாட்டேங்குது. அப்ப இப்ப சருகாயிருச்சு.
சருகு டெய்லி சருகுதான். ஆனா எல்லாத்தையும் கூட்டி வைப்பாங்க. கூட்டி வச்சுட்டு ஒரு தீக்குச்சி கொளுத்தி விட்டா போதும். வாட் வில் ஹேப்பன்? என்ன ரொம்ப சீரியஸா இருக்கிறீங்க? ஒரு தீக்குச்சி அடிச்சுன்னா அத்தனை சருகும் என்ன ஆயிரும்? இப்ப நீ சருக பத்தி எதுக்கு கவலைப்படுறீங்க? ஹல்லேலூயா. உங்களை சுற்றிலும் சருக வரட்டும். பரிசுத்த ஆவியின் அக்கினி வந்த உடனே, அந்த நன்மை வந்த உடனே எல்லா சருகும் எரியும். எல்லா சருகும் எரியும். அவ்வளவு சருகுங்க, அவ்வளவு சப்புன்பாங்க மலையாளத்துல. அவ்வளவு சப்பு, அவ்வளவு சப்பும் கப்புனி போயிரும். எப்ப ஒரு தீய வச்சா போதும். ஹல்லேலூயா. படிமீசை காற்றுக்கு பறந்தோடும் சாம்பல் போல் அடியேன் இயேசுவுக்கு அனுதினம் பணி செய்ய வரவேணும். பரநாவியே இறங்கும் மேவியே வரவேணும். ஹல்லேலூயா. அதனால சருகுகள் எங்க இருந்து வந்து பாருங்க, அதை பத்தி கவலைப்படாதீங்க. உங்களை சுற்றிலும் சருகா இருந்தாலும் கவலைப்படாதீங்க. திடீர்னு ஆண்டவர் ஒரு தீக்குச்ச கொளுத்தி போடுவாரு. இந்த நன்மை தீமையை எரிச்சு போடும். ஹல்லேலூயா. இன்னொன்னு என்ன செய்வாங்க தெரியுமா? இப்ப குப்பையா சேர்ந்துட்டீங்க. குப்பையா சேர்ந்த உடனே அவங்க நிலத்துல ஒரு குழி எடுத்து போடுவாங்க. குழி எடுத்து போட்டு இந்த குப்பையெல்லாம் குழியில கொட்டினா கொஞ்ச நாள் அது என்ன மாறிடும்? தீமை. இப்ப எப்படி மாறிடுச்சு? எங்க குப்பை தீமையா தான் இருந்துச்சு, சருகு தீமையா தான் இருந்துச்சு. ஆனால் அதை ஹேண்டில் பண்ற விதத்துல ஹேண்டில் பண்ண உடனே இப்ப அது எப்படி மாறிடுச்சு? இப்படிதான் அந்த உலகத்துல வர்ற அத்தனை தீமையும் கர்த்தர் உங்களுக்கு நன்மையாய் மாற்றுவார். அத்தனை தீமையையும் உங்களுக்கு நன்மையாய் மாற்றுவார். ஆனா நீங்க பார்க்கிற பார்வையும் செயல்படுற செயலும் தான் இருக்கு. நீங்க என்ன எல்லாரும் தேவதூதர்னு நினைக்காதீங்க. எல்லாருக்குள்ளேயும் குறைகள் இருக்கும், எல்லாருக்குள்ளேயும் சருகுகள். ஆமா, we are not angel. I am not angel. யாரும் தேவதூதனே கள்ளப்பையால இருப்பான் அவனு. அதனால பெண்கள் எல்லாம் முக்காடு போட்டுக்கோங்க அப்படிங்கிறாரு. தேவதூதர்கள் பையலும் எப்படி இருப்பாங்க? கள்ளப்பையலா இருந்துட்டு யாரு இப்ப நல்ல சிவப்பா இருக்கன்னு தேடிட்டு இருப்பேன். அதனால என்ன செய்ய முக்காடு. அதனால ஒரு மனுஷனும் நீதிமான் கிடையாது. ஸ்ரீனிடத்துல பிறந்தவர்களிடத்துல ஒருத்தன் கூட யாரு கிடையாது. நீதிமான் சொல்றதுக்கு ஒரே ஒருத்தர் இயேசுதான். அப்ப நாங்கெல்லாம் யார் பாஸ்டர்? நாங்கெல்லாம் நம்மெல்லாம் யாருதான்? பாவிதான். ஆனா இயேசு எனக்காக நீதி ஆயிட்டாரு. இயேசு எனக்காக நீதி ஆனதுனால என் பாவம் மாறி நான் நீதி ஆயிட்டேன். நீதிமான்கள் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். இப்ப தீமையை நன்மையினால என்ன செய்ய வேண்டும்? மேற்கொள்ள வேண்டும். எங்க தீமை அவங்க அப்படி சொல்றாங்க, இவங்க இப்படி சொல்றாங்க, அவங்க இப்படி. எனக்கு நிறைய கம்ப்ளைண்ட் வரும். எங்க சபையில இருந்து வராது. நம்ம சபை மக்கள் ரொம்ப டீசன்ட் பார்ட்டி. அல்லேலூயா. என்ன பிரச்சனைனாலும் அவங்களே சமாளிச்சுக்கிறவாங்க. எனக்கு இந்த போதகர் டீம்ல இருந்து வரும். அவங்க அப்படி சொல்லிட்டாங்க, நேற்று கூட ஒருத்தர் போன் பண்ணாரு, இப்படி சொல்லிட்டாங்க, அப்படி சொல்லிட்டாங்க. எல்லா கம்ப்ளைண்ட்டும் எனக்கு வரும். நான் எவ்வளவு நிர்பந்தமான மனுஷன் பாருங்க. எல்லா கம்ப்ளைண்ட்டும் எனக்கு வரும். ஆனா அதை ஹேண்டில் பண்ற விதத்துல ஹேண்டில் பண்ணும்போது தீமை எல்லாம் நன்மையா மாறிடும். அல்லேலூயா. ஒருவரை குறித்தும் தீமையானதை பேசக்கூடாது. காந்தி தாத்தா குரங்கு மூணு குரங்கு என்னென்ன செஞ்சிச்சு? ஒரு குரங்கு என்னத்தை மூடிக்கிட்டு கண்ணை மூடிச்சு, இன்னொரு குரங்கு காதை மூடிக்கிட்டு, இன்னொரு குரங்கு அது என்ன காந்தி தாத்தா குரங்கு? அது என்ன குரங்கு? அது ஏதோ ஒரு குரங்கு. அதெல்லாம் விளக்கமா. அப்ப கண்ணை மூடல என்ன அர்த்தம்? தீமையை பாராதே. வாயை பொத்துனா என்ன அர்த்தம்? காதை பொத்துனா என்ன அர்த்தம்? இது நீதிமொழிகள்ல இருக்கு. பைபிள் வசனம் இல்லாம எதை கேளுங்க, விசுவாசிகள் தரவா சொல்லுவாங்க. இப்ப நான் ஒரு சினிமா பாட்டில் ஒரு அடி அடிச்சோம்னா 3வது அடியை நல்லா பாடுவாங்க. ஏன்னா அது நம்மள அறியாமலே மைண்ட்ல என்ன இருக்கு, ஸ்டோர் ஆயிருக்கு. சரி, ஓகே, அதை விடுங்க.
அப்ப தீமையை ஆமென் மேற்கொள்ளக்கூடிய நன்மை நம்மகிட்ட இருக்கு. அதனால சருகு வந்த உடனே ஐயோ என் வீடு ஃபுல்லா நம்ம கத்துற மாதிரி, என் வீடு ஃபுல்லா சப்பாயிருச்சே, சருகாயிருச்சே, என்ன செய்வேன்? இன்னும் ஒரு நாள் ஒப்பாரி வைக்கிறாங்க. ஒப்பாரி வச்சுட்டு வர்றாங்க, ஆளை கூட்டிட்டு மாடி ஏறி வந்துட்டாங்க. யாரா அந்த பாஸ்டர்? பாஸ்டர் கம் அவுட். அப்புறம் பக்கத்து மாடியில் நின்றுக்கிட்டு தாவியதும் சவுலும் கத்துன மாதிரி கத்துவாங்க. நீங்களாம் ஒரு பாஸ்டரா? நாங்கன்னு சொல்லி ஆமா உண்மை சொல்லு. அப்படியெல்லாம் அவங்க கேள்வி கேட்பாங்க. அப்படின்னா அந்த மரத்தையே வெட்ட மாட்டேங்க. நான் சொன்னேன் ஒரு 4000 ரூபா கொடுத்து வெட்டிடுறேன். வெட்டுறதுக்கு எவ்வளவு கேட்கறான்? 4000 ரூபா கேட்கறான். 4000 ரூபா நான் எப்படி தருவேன்? அப்ப பேசாம போங்க மேடம். அல்லேலூயா. ஆமென். சருகு வரட்டும், குப்பை வரட்டும், ஆனா என்ன அது ஒண்ணும் செய்யாது. ஏன்னா அதை எரிச்சு போடுற வல்லமை எனக்குள்ள இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப இந்த உலகத்துல இருக்கும் வர நமக்கு என்ன வந்துகிட்டே தான் இருக்கும். தீமை குறித்து பெருசா மைண்ட் பண்ணாதீங்க. தீய எண்ணங்கள் வரலாம், தீய சிந்தைகள் வரலாம், தீய பார்வைகள் வரலாம். இப்போ எதையோ ஒண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, எதையோ ஒண்ணு உள்ள வரலாம். ஒண்ணு ஐயோ ஐயோ ஐயோங்கிறது இல்ல. இந்த தீமை வராதபடிக்கு தடுக்கிறது ஒரு வழி, வந்த தீமையை எரிக்கிறது ஒரு வழி. எல்லாமே நன்மையை கொண்டுதான், எல்லாமே நன்மையை கொண்டுதான். தீமைக்கு தீமை கிடையாது. தீமைக்கு என்னது? நன்மை. அல்லேலூயா. இந்த உலகத்துல யார் எந்த தீமை வந்தாலும் அதுக்கு ஒரு நன்மை நம்ம கிட்ட இருக்கு, அதுக்கு ஒரு மாத்திரை இருக்கு. அந்த மாத்திரையை போட்டுட்டீங்கன்னா எல்லாம் சரியாயிரும். இந்த சுகர் பேஷண்ட் பாத்தீங்கன்னா நல்லா ஸ்வீட் தின்னுட்டு ரொம்ப மாத்திரை போடுவாங்க. அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை என்னன்னா மாத்திரை இருக்கு. சொல்லுங்க என்ன இருக்கு? ஆமா, இந்த ரவுண்ட் ரவுண்டா இருக்குமே, பிச்சு போட்டா தெலுங்கு எழுத்து மாதிரி இருக்குமே, இது என்னது? ஜிலேபி. ஜிலேபியை பார்த்த உடனே எச்சி என்ன செய்யுது? அது சிலருக்கு நன்மை, சிலருக்கு தீமை. சிலருக்கு ஜிலேபி என்னது? நன்மை. சிலருக்கு ஜிலேபி தீமை. ஆனா இவன் அந்த தீமைக்கு ஒரு நன்மையை வச்சிருப்பான். எப்படின்னா 2 ஜிலேபியை முழுங்கிட்டு மாத்திரைய 2 எண்ணத்தை எக்ஸ்ட்ரா போடுறது. அருமையானவர்களே, இப்படி தீமையை நன்மையினாலே மேற்கொள்றதல்ல. தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற மாத்திரை மெடிசன் என்னன்னா கர்த்தருடைய வார்த்தை என்கிற மெடிசன். இந்த கர்த்தருடைய வார்த்தை எப்படி இருக்கிறது? நல்ல நல்ல ஒளடதம், ஔஷதம் அப்படி போட்டிருக்கா இல்லையா? அது அது உனக்கு நல்ல ஔஷதம். அது ஒரு பழைய பாட்டு இருக்கு பாருங்க. கவாலையில் ஆறுதலும் கங்குலிலன் ஜோதியும் கஷ்ட நோய் படுக்கையிலே கைகண்ட ஔஷதமும். இந்த ஔஷதம் இருக்கு பாருங்க, டானிக், சிரப், டேப்லெட், இதெல்லாம் நம்ம கிட்ட வார்த்தையா ஆண்டவர் கொடுத்துட்டாரு. இப்ப தீமை என்கிற இந்த உலகத்தினுடைய காரியங்களை ஜெயிக்கிறதுக்கு நம்ம கிட்ட என்ன இருக்கிறது? வார்த்தை என்கிற நன்மை இருக்கிறது. அதனாலதான் டெய்லி மஸ்ட் ரீட் பைபிள். அல்லேலூயா. நீங்கள் வாலிபர்கள் முழங்கால் நின்று வேதம் படிக்கணும், சிறுவர்கள் முழங்கால் படிக்கிட்டு பைபிள் படிக்கணும். பைபிளை மட்டும் படிச்சுட்டா இந்த நன்மை நம்மளை நெருங்கிக்கிட்டே இருக்கும். ஏன்னா இதெல்லாம் நல்ல டானிக்கு பாருங்க, நல்ல சத்தான டானிக்கு, நல்ல டேப்லெட்டு, நல்ல ஔஷதம், நல்ல மருந்து, ஒரு மருந்தரும் குறு மருந்து. இத மட்டும் நம்ம டெய்லி வாசிச்சிட்டோம்னா இந்த நன்மை நமக்குள்ள வந்துகிட்டே இருக்கும். இன்னைக்கு பைபிள் வாசிக்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உண்மையா பொய்யா தெரியல, அல்லேலூயா மட்டும் வந்துச்சுன்னு ஓகே. இந்த நன்மையை நீ இந்த நன்மையை இன்சால்ட் பண்ணணும். இன்சால்ட் பண்ணாதான் தீமை என்ன செய்யும்? மேற்கொள்ள முடியும். முன்னாடி ஒரு இது வைரஸ் ஒன்று வந்துச்சுல, கம்ப்யூட்டர் வைரஸ்.
அப்புறம் செல்போன்ல வைரஸ் இப்ப இருக்காது. ஆமா, வைரஸ், நிறைய வைரஸ் வந்து என்ன செஞ்சிருது, செல்போனை செயலிழக்க பண்ணிடுறது. கம்ப்யூட்டர் வந்து சைனாக்கார வைரஸை விட்டாங்க, ஒரு பெரிய பிரச்சனை இருந்துச்சு பாத்தீங்களா? அதே மாதிரி தான் செல்போன்ல வைரஸ் வர்ற மாதிரி தான், கம்ப்யூட்டர்ல வைரஸ் வர்ற மாதிரி தான் இந்த உலகத்துல தீமை எப்படி வருது, பாவம் எப்படி வருது சொல்லுங்க. வைரஸ் மாதிரி தான் வருது உள்ள. ஆனா கர்த்தருடைய வார்த்தை அதை தடுத்துரும். ஹல்லேலூயா, ஆமென். நம்முடைய பாடி வந்து சுகவீனம் ஆகும்போது இந்த சரீரத்துல வேற நோய் கிருமிகள் என்ன செய்யுது, உள்ள உருவாகிறது. இப்ப ஒரு இன்ஜெக்ஷன் போடுறாரு டாக்டர். அந்த இன்ஜெக்ஷன்ல என்ன மெடிசன் இருக்கு, அந்த நோய் கிருமிகளை அழிக்கக்கூடிய நன்மை உள்ள இருக்கிறது. ஹல்லேலூயா, ஆமென். சிலர் நான் இன்ஜெக்ஷன் போட மாட்டேன், மாத்திரை எல்லாம் சாப்பிட மாட்டேன்னு ஒத்த காலில் நிற்பாங்க. அது அவங்க விசுவாசம். ஆனா நன்மையை தேவன் வச்சிருக்கிறார். அதனாலதான் நன்மையான எந்த ஈவும் பரத்திலிருந்து வருகிறது. நன்மையை தேவன் நிறைய வச்சிருக்கிறார். அதே மாதிரி பாவ கிருமிகள் நம்மளை அறியாம உள்ள வரும். கொஞ்ச நாள் முன்னாடி எல்லாம் நம்ம எப்படி இருந்தோம், ஒரு 4 இயர்ஸ்க்கு முன்னாடி நம்ம எப்படி கடைக்கு போனோம், எப்படி தெருவுக்கு போனோம், மாஸ்க் போட்டுட்டு தான் போனோம். உங்க முகத்தை நான் பார்க்க முடியுமா, என் முகத்தை நீங்க பார்க்க முடியுமா? என்ன இருந்துச்சு, ஏன் மாஸ்க் போட்டோம்? அந்த கிருமி, தீமை இல்ல கிருமி. எல்லாத்துக்கும் பைபிள் இருந்தே வரக்கூடாது சார். கிருமி என்ன செஞ்சிடக்கூடாது, மற்றவங்களுக்கு என்ன செஞ்சிடக்கூடாது, பாஸ் ஆயிடக்கூடாது. சில நேரம் போகும்போது நம்முடைய சகோதரர்கள் யாராவது பண்ண பாஸ், நீங்க கட்டாயம் மாஸ்க் போடுங்க அப்படிமா. ஏன்னா ஏற்கனவே நீங்க பலவீன பாண்டோம், அப்புறம் ஒரு புது வியாதி என்ன செஞ்சுக்கிறாதீங்க, இழுத்து வச்சுக்கிறாதீங்கன்னு மாஸ்க் போட்டு விட்டுருவாங்க. அப்ப அந்த மாஸ்க் போடும்போது அந்த கிருமியில இருந்து நான் என்ன செய்யப்படுகிறேன். இன்னும் ஒண்ணு, என்கிட்ட இருக்கிற செத்த கிருமி அடுத்தவனை பாதிக்க. ஒருத்தனுக்கு பாதுகாப்புக்கு பாருங்க, ஒருத்தனுக்கு ஒருத்தன் பாதுகாப்பு. என்னது, அந்த மாஸ்க், முகமூடி இல்லைன்னா எங்கேயும் போக முடியாது. ஒரு தடவை நான் ஹேர் கட்டிங் பண்றதுக்கு போனேன். அந்த காலத்துல ஒருத்தன் முகமூடி போட்டிருந்தான், இந்த இப்படி போட்டிருந்தான், மூக்கை மட்டும் விட்டுட்டு ஸ்டைல வாயை மூடி போட்டிருந்தான். கூப்பிட்டீங்க, ஒழுங்கா எனக்கு முடி வெட்டணும்னா நீ ஒழுங்கா என்ன செய்ய, மாஸ்க ஒழுங்கா போடு. என்ன சார், நான் தான் மாஸ்க் போட்டிருக்கல சார். முதல்ல மூஞ்ச மூடி போட்டுட்டு முடி வெட்டாப்பா அப்படின்ன உடனே அவனுக்கு கோபம் கடக்குன்னு வெட்டிக்கிட்டு இருந்தான். நம்ம சொன்னதுல என்ன வந்துருச்சு, மாஸ்க் போடியன்னா ஓம் பண்ண நீ 100 பேருக்கு வெட்டிக்கிட்டு இருப்ப, அவன் மூச்செல்லாம் நீ வாங்கி வச்சு எனக்கு ஊதி விடவா? அப்ப நம்ம எப்படி இருக்கிறோம், இந்த கிருமி வராதபடிக்கு சொல்லுங்க. அதே மாதிரி தாங்க இந்த ஆவிக்குரிய கிருமியை தடுக்கிறதுக்கு வேத வசனத்தை தவிர வேற எதுவுமே கிடையாது. வேத வசனமே என் பாதைக்கு தீபமே, முடிவு பரியந்தம் வழி நடத்திடுமே. இதை தவிர வேற எந்த ஆன்டிபயோட்டிக்கும் கிடையாது. வேத வசனம் தான் நல்ல ஆன்டிபயோட்டிக். அல்லேலூயா. வாலிபர்கள் சரி, எல்லா கிழவர்கள் எல்லாருமே மாஸ்டர் ரீட் பைபிள் டெய்லி. நீ வேதம் வாசிக்காத ஒரு வாழ்க்கை உன்னுடைய ஓன் எஃபோர்ட்ல தான் நீ உயர முடியும். ஆனா கர்த்தர் உன்னை தூக்கிட்டு போகணும்னா இந்த வசனம் தாங்க நன்மையை இந்த உலகத்துக்கு கொண்டு வரும். ஐயா, தீமை நிறைஞ்ச உலகத்துல எப்படி நான் நன்மையை கொண்டு வரட்டும்? எங்க பார்த்தாலும் தீமை இருக்கட்டும். ஏத்த வீட்டுக்காரர் பார்வையில தீமை, பேச்சுல தீமை, எத்தனை தீமையா இருந்தாலும் நீங்க தீமைக்கு தீமை செய்யக்கூடாது, நீங்க தீமைக்கு நன்மையை கொடுக்கணும். அது எப்படி முடியும்? அப்படிதான் முடியும். ஹல்லேலூயா. இயேசு தீமைக்கு தீமை செய்யல, தீமைக்கு நன்மை செய்தார். அந்த பொல்லாத அந்த சாத்தாம்பைய வந்து சொன்னா, இந்த கல்லுகள் அப்பமாகும்படி செய்யும் அப்படின்னா, இயேசு உடனே என்ன சொன்னார் பாருங்க, மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல
இந்த வேத வசனம் என்கிற அந்த தீமையை எதிர்க்கிறதுக்கு எதை கொண்டு போறாரு? கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு போறாரு. அல்லேலூயா. இப்படித்தான் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நமக்கு விரோதமாக இந்த உலகத்தில் வருகிற தீமையை எதிர்ப்பதற்கு கர்த்தருடைய வார்த்தை தான் நல்ல ஒரு கேடகம். ஆமா, நம்ம சொல்றோம் கேடகம் நீரே நீட்டு. ஆண்டவர் சொல்றாரு கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு கேடயம், கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு பட்டயம், கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு ஹெல்மெட், கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு மார்க்கவசம், கர்த்தருடைய வார்த்தை என்னது பாதரட்சை. ஹல்லேலூயா. ஒரு போர் வீரன் எப்படி இருப்பான் பாருங்க. அவன் தலையில ஹெல்மெட் வச்சிருக்கிறான், தலை சீரா, மார்பில மார்க்கவசம் போட்டிருக்கிறான். எதிரியினுடைய ஆயுதம் என்ன செய்ய முடியாது, அவனை தாக்க முடியாது. இந்திரா காந்தி அம்மா அந்த புல்லட் ப்ரூஃபை கொஞ்ச நேரம் எடுத்து வச்சுட்டு போனதுனாலதான் சுட்டு கொண்டுட்டாங்க. அவங்க போட்டிருக்கிற ஜாக்கெட் அந்த அந்த புல்லட் ப்ரூஃப் போட்டிருப்பாங்க. ஆனா என்னாச்சு, கொஞ்சம் அதை கலத்தி வச்சாங்க, சுட்டு கொண்டு போட்டான். அப்ப மார்க்கவசம், அப்புறம் என்னது கையில கேடயம், அப்புறம் வலது கையில என்னது பட்டயம். இப்படி வைங்க பார்க்கலாம், நான் வைக்கிற மாதிரி. ஆமா, இப்படி நல்ல கையை வைத்து வைங்க. இது என்னது பட்டயம். பட்டயத்தை வச்சு ஒரு வெட்டு வெட்டுங்க பார்க்கலாம், சைத்தான சாத்தக்குன்னு வெட்டு. இதெல்லாம் கர்த்தருடைய வார்த்தை. அல்லேலூயா. இதை தவிர வேற பட்டயமும் இல்லை, வேற கேடகமும் இல்லை, வேற மார்க்கவசமும் இல்லை, வேற எந்த மார்க்கமும் இல்லை. அப்ப தேவன் தம்முடைய ஜனத்திற்கு தீமையை எதிர்ப்பதற்கு இந்த உலகத்திலே கொடுத்த ஒரு அற்புதமான ஆயுதம் கர்த்தருடைய வார்த்தை. ஹல்லேலூயா. கவனிங்க, இந்த கர்த்தருடைய வார்த்தையில் இருந்து வருகிற 2 ஆசீர்வாதங்கள் என்ன? அது தீமையை எதிர்க்கும், நன்மையை கொண்டு வரும். ஒரு கல்லுல 2 மாங்க அடிக்கலாம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. தீமையை எதிர்க்கும், நன்மையை கொண்டு வரும். அதனால தேவனுடைய பிள்ளைகள் வசனத்தை மனப்பாடம் பண்ணணும். இப்ப எல்லாரும் பைபிளை மூடுங்க, நான் ஒரு வசனத்தை கேட்பேன், மனப்பாடமா சொல்ல முடியுமான்னு பார்க்கலாம். அது வெரி 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 இம்பார்ட்டன்ட் வேர்டு. எல்லாரும் மூடிட்டீங்களாமா? ஆமா, உங்களுக்கு தெரியாம மடிக்குள்ள வச்சு வாசிச்சாலும் வாசிப்பீங்க. ஓகே. இப்போ சங்கீதம் 19ஆம் அதிகாரம், உங்களுக்கு ஈஸி தான் இது. கடைசி வசனத்துக்கு முந்தின வசனம். திறக்காது தெரிஞ்சாப்பா? அதுக்கு தான் நீங்க எல்லாம் பைபிள் படிக்கணும்பா. துணிகரமான பாவங்களுக்கு முது அடியேனை விலக்கி காரும், அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும். அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும்பாதகத்துக்கு நீங்களாக்கி இருப்பேன். என்ன பாவம்? அதை எது தடுக்குது? எதுங்க தடுக்குது? கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தருடைய வார்த்தைன்னு சொல்றதுக்கு வாய் வரமாட்டேங்க. அப்ப இந்த உலகத்துல வர்ற எல்லா தீமையும் எது தடுக்குது? கர்த்தருடைய வார்த்தை தடுக்கவும் செய்யும், கொடுக்கவும் செய்யும். அல்லேலூயா. ஆமென். ஒரு பேட்ஸ்மேன் பந்தை தடுத்து ஆடவும் அவனுக்கு தெரியணும், அடிச்சு ஆடவும் அவனுக்கு தெரியணும். அவன் தான் நல்ல பேட்ஸ்மேன். அந்த காலத்துல நிறைய பேட்ஸ்மேன் இருப்பாங்க, தடுத்தே ஆடிக்கிட்டு இருப்பான். டொக்கு 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 டொக்குன்னு. அதுல சிலர் ரொம்ப கில்லாடியா இருப்பான். விக்கெட் விழாம என்ன செஞ்சுக்கிட்டே இருப்பான்? விக்கெட் பறி கொடுத்துடக்கூடாது, அதனால என்ன செஞ்சுக்கிட்டே இருப்பான்? அதே நேரத்துல நல்ல பந்தை என்ன செய்யவும் தெரியணும், அடிச்சு ஆடவும் தெரியணும். அப்ப இது தடுக்கவும் செய்யும், கொடுக்கவும் செய்யும். நல்லா இல்லையே சொல்லக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தையை பேசிக்கிட்டு இருக்கிற, அது என்ன செய்யும்? தீமையை தடுக்கும், நன்மையை கொடுக்கும். எல்லாரும் சத்தமா சொல்லுங்க. கர்த்தருடைய வார்த்தை தீமையை தடுக்கும், நன்மையை கொடுக்கும். ஆனா இதை மூடி வச்சுட்டு ஞாயிற்றுக்கிழமை தாங்க அடுத்து சன்னல்ல பார்க்கலாம். வாழ்க்கையில தீமையும் உள்ள வரும், நன்மை இருக்கிறதும் வெளியே போயிடும். அப்புறம் யார சொல்லி? உன்னை சொல்லி குத்தம் இல்ல, என்ன சொல்லி குத்தம் கிடையாது.
இது வேத வசனம் என்ன செய்யும்? தடுக்கும். ஹல்லேலூயா. ஆமா, நான் வாலிபால் விளையாடும் போது ஒருத்தன் அடிக்கிறேன், நான் லிப்டர் வரேன், லிப்ட் பண்ணி கொடுக்குறேன். அங்க இருந்து ஒருத்தன் அப்பன்ஸ் அடிச்சானா அதை போய் என்ன பண்ண, அப்பன்ஸ் ஹோட்டல் நினைச்சிடாதீங்க. அப்பன்ஸ் அடிக்கிறது என்ன பண்ணணும்? ஜம்ப் பண்ணி பிளாக் பண்ணணும். அடிப்பான், கையில அப்படி விடும், அந்த மாதிரி அடிப்பான். ஆனா அதை விட சில அப்பன்ஸ் இருக்கு, நம்ம டிஃபென்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம், அவன் அப்பன்ஸ் பண்ணுவான். சில அப்பன்ஸ் இருக்கிறாருங்க, மலையாளி, ஹைட்டா இருப்பான், அவனுக்கு மட்டும் லிப்ட் ஹைட் கொடுத்துட்டீங்கன்னா அவன் பறந்து அந்த நெட்டுக்கும் இடையில ஒரு கோடு போட்டுப்பான், அந்த கோடுல அடிச்சு இறக்கிட்டான்னா அவன் தான் ஒண்டர்ஃபுல் அப்பன்ஸ். அதுக்கு என்ன பண்ணுவானுங்க, வாடகைக்கு ஆளை கூட்டிட்டு வருவானு. இவன் பாஞ்சி பறந்து அடிப்பா பாருங்க, அவனை பிளாக் பண்ண முடியாது. பிளாக் பண்ணாலும் அந்த பிளாக்ல நேர கீழே இறக்கிடுவான் அந்த அடி. இலக்கண்மானவர்களே, இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கர்த்தருடைய வார்த்தையை கொடுத்திருக்கிறாரு. இந்த வார்த்தை என்ன செய்கிறது? தீமையை என்ன செய்கிறது? தடுக்கிறது. அல்லேலூயா. நன்மையை நமக்கு என்ன செய்கிறது? கொடுக்கிறது. அல்லேலூயா. ஆமென். இப்ப என்ன பண்ணாரு? தீமை எல்லாத்தையும் எப்படி மாத்தி விட்டாரு யோசேப்புக்கு? அல்லேலூயா. அந்த நன்மையாய் மாத்தினதுக்கு ஒரே காரணம், ஆமென், புதிய ஏற்பாட்டுல அல்லது பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையில நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா, தன்னுடைய வசனத்தின்படி தன்னை, அல்லேலூயா, ஆமென். கிதியோன் பைபிள் இன்டர்நேஷனல்ல போன வாரம் வந்து வசனம் எப்படி எல்லாம் வேலை செய்யுதுன்னு சொல்லி கொடுத்தாங்களா இல்லையா? வசனம் என்ன செய்கிறது? நாம எப்படி எல்லாம் வேலை செய்கிறது? மந்திரவாதி கிட்ட நெருங்க முடியல. ஆமென். அப்ப இந்த வசனத்தை வைத்துக் கொண்டு தீமையையும் தடுக்கலாம், நன்மையும் நீங்கள் ரிசீவ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். எதுக்கு எடுத்தாலும் கர்த்தரை சார்ந்துக்கிட்டு இருக்க கூடாது. அதாவது கர்த்தர் நோக்கி ஆண்டவரே ஆண்டவரேங்கிறதில்ல, வேத வசனத்தை கொடுத்துட்டாரு. அல்லேலூயா. ஒரே ஒரு வசனத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். என்னுடைய டாபிக் வேற, இன்னைக்கு கொஞ்சம் மாறி பேசிட்டேன். 3 வித ரிசீவிங் பத்தி பேசணும்னு நினைச்சேன். ஒரே ஒரு வசனத்தை பத்தி சொல்லி நான் முடிக்கிறேன். 2 கொரிந்தியர் 10:4, எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவர்களாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குவதற்கு தேவ பலமுள்ளவைகள், அவைகளால் நாங்கள் எல்லா தர்க்கங்களையும் தேவனை அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா மேட்டிமைகளையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய. அல்லேலூயா. இதுதான் அந்த வெப்பன்ஸ். தீமை உலகத்தில் 1000 தீமை வரட்டும், ஆனா கர்த்தருடைய வார்த்தையை அது மேற்கொள்ளாது. அல்லேலூயா. சரி, இன்னொரு வசனத்தை சொல்ற, அதே கண்டுபிடிக்கலாம், நீங்க பார்க்கலாம். ஆண்டவர் 2 சொல்லுவாரு, கோதுமை பதர், கோதுமை பதர் சொல்லிட்டு சொல்லுவாரு, கோதுமைக்கு முன்னால பதர் எம்மாத்திரம் அப்படிம்பாரு. கண்டுபிடிக்க முடியுமா உங்களால? கோதுமைக்கு முன்னாடி சொல்லுங்க, எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, இன்னும் சத்தமா சொல்லுங்க. நீங்க பைபிள்ல ஒருத்தர் தேட வேண்டாம், நல்லா என்ன பார்த்து சொல்லுங்க. இப்ப எது பதறு தெரியுமா? இந்த உலகத்துல சாத்தா கொண்டு வர்ற தீமை வந்து எல்லாம் என்னது? பதறு. ஆனா எது கோதுமை தெரியுமா? சொல்லுங்க, வாயில்லையா உங்களுக்கு? எது கோதுமைனே தெரியாம உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க. எது கோதுமை? கர்த்தர், அதான் உச்சிதமான கோதுமை. அல்லேலூயா. ஆமென். அப்ப கோதுமைக்கு முன்னாடி பதறு காத்தடிச்சா பறந்து போகும், ஆனா கோதுமை எஜமானுடைய பாதத்திலே விழும். அல்லேலூயா. பாருங்க, அந்த கோதுமை அப்படி தூற்றிக்கிட்டு இருக்கும் போது, காற்றுள்ள போது தூற்றி கொள்வாங்கல்ல, தூற்றும் போது அப்படியே இப்படியே தூற்றிக்கிட்டே இருப்பான். அப்படியே தூற்றும் போது அந்த பதரெல்லாம் என்ன செய்யும்? காத்துல எங்கேயோ பறந்து போயிடும். ஆனா கோதுமை எங்க விழும்? அதுதான் நம்ம கர்த்தருடைய வார்த்தை என்கிற கோதுமை நமக்குள்ள இருக்கும் போது இந்த உலகம் கொடுக்கிற எல்லா தீமையும் பதராய் போயிடும். பதறு காற்றுக்கும் பறக்கும், அக்கினியும் எரிக்கும். ஆமென் சொல்லுங்க.
பதற காற்றும் அடிச்சுட்டு போயிரும், அக்கினியும் எரிச்சிடும். நான் சொல்ல, உங்களுக்கு விரோதமாய் வருகிற எல்லா தீமையும் பதருக்கு ஒப்பா இருக்கிறது. உலகம் உங்களுக்கு தீமையை கொடுச்சுன்னா கவலைப்படாதீங்க, அது அவ்வளவு பதறு. ஹல்லேலூயா, ஆமென். ஆனா உங்களுக்குள்ள இருக்கிறது கோதுமை. பதற அக்கினியும் எரிக்கும், ஆனால் கோதுமை எஜமானுடைய பாதத்திலே விழும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதுதான் நன்மை. எல்லாரும் ஜெபிக்க போறோம், நம்ம எல்லாரும் ஜெபிக்க போறோம். ரீபா ராபா லாதோ ராமா லாபா. என் ஆண்டவர் தீமையை நன்மையாய் மாற்றுகிறவர், நன்மையானதை தருகிறவர். இந்த உலகம் உங்களுக்கு எத்தனை தீமை கொடுத்தாலும் தேவன் அதை நன்மையாய் மாற்றுவார், தேவன் அதை நன்மையாய் மாற்றுவார். எல்லாரும் விசுவாசத்தோட. அதனால பதற பார்க்காதீங்க, ஆமென். சருக பார்க்காதீங்க, ஆமென். கர்த்தருடைய வார்த்தையை பாருங்க. கர்த்தர் சொல்றாரு, கோதுமைக்கு முன்னாடி அந்த பதற தான் கர்த்தர் எரிச்சு போடுறாரு, ஆமென். ஆனா கோதுமையை, ஆமென், களஞ்சியத்திலே சேர்க்கிறார். கோதுமையை பிரித்து களஞ்சியத்தில் சேர்த்து பதறையோ ராஜா வருகிறா, ஆயத்தமாவோ. ராஜா வருகிறா, ஆயத்தமாவோ. இயேசு வருகிறா, எதிர்கொண்டு சொல்லுவோம். நம்ம இயேசு வருகிறா, எதிர்கொண்டு சொல்லுவோம். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் தகர்ந்திட வேண்டும். கோடலானவை ஏறாகணும், கரரானவை சமமாகணும். அவன் கரங்களை தட்டி, எல்லாரும் கரங்களை தட்டி, எல்லா பதறுகளும் இப்ப நீங்கட்டும். சொல்லுங்க, இயேசுவின் நாமத்துல என் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தீமைகளும், வாயை திறந்து சொல்லுங்க, எல்லா பதறுகளும், எனக்கு விரோதமாய் எழும்பி வருகிற எல்லா தீமைகளும், எல்லா பதறுகளும் இப்பொழுது என்னை விட்டு நீங்கட்டும் ஆண்டவரே. சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, நீங்கி போகட்டும், நீங்கி போகட்டும், நீங்கி போகட்டும், நீங்கி போகட்டும். எல்லாரும்